ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஎன்டெட் சைக்காலஜியில் உளவியல் அறிஞர்கள் மற்றும் அவர்களோட கோட்பாடுகள் பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உளவியலின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் வுண்ட். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. ஸோ இது வந்துட்டு வில்லியம் வுண்ட் அப்படின்றவர் தான் வந்துட்டு உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன உளவியலின் தந்தை வந்து யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் கல்வி உளவியலின் தந்தை யாருன்னா தாண்டர்க். கல்வி உளவியலின் தந்தை யாருன்னா தாண்டர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தன்னிறைவு தேவை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னிறைவு தேவை கோட்பாடு அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய தேவை வந்து முழுமையாயிருச்சு, அதுதான் வந்து தன்னிறைவு தேவை அப்படின்னு வச்சுக்கோ. நம்மளுடைய தேவை வந்து எப்படி முழுமையாயிருச்சுன்னா, நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், மாதம் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தன்னிறைவு தேவை அப்படின்னா தன்னுடைய தேவை நிறைவாயிருச்சு அப்படின்னா மாதம் முடிவாயிருச்சு, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், விருப்ப வரிசை சோதனை. ஸோ விருப்ப வரிசை சோதனை யாருன்னா கூடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒத்த கூறு கோட்பாடு தாண்டர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த கூறுனா ஒரே ஒரு கூறு இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றுனா என்ன, தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, தான் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ தாண்டர்க் அப்படின்னா ஒத்த கூறு கோட்பாடு. ஸோ ஒரே ஒரு இருக்கிறதுனால வந்து தாண்டர்க். இந்த தாண்டர்க்கு தான் நான் இதுக்கு முன்னாடி யார் சொல்லியிருக்கிறேன், கல்வி உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து இந்த ஒத்த கூறு கோட்பாடு அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரத்தல் சோதனை. இது சொன்னது யாருன்னா எப்பிங் ஹால். ஸோ தல் இங்கே தல் இருக்குங்களா, ஸோ ஹால், அதாவது ஹாலில் இருக்கக்கூடிய மரத்தை தள்ளுறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா ஹாலில் இருக்கக்கூடிய மரத்தை தள்ளுறோம். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மரத்தல் சோதனை அப்படின்னா எப்பிங் ஹாலில் இருக்கக்கூடிய மரத்தை தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா மரத்தல் சோதனைக்கு கோட்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கும். மரத்தல் கோட்பாடு, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோட்பாடு இட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை சொன்னது யாருன்னா பாட்லட் அப்படின்றவர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மரத்தல் கோட்பாடு அப்படிங்கிறது இட்டு இதிலே பாருங்கள் 2 இட்டு இருக்குங்களா. ஸோ கோட்பாடு அப்படின்னு வந்துச்சுன்னா பாட்லெட். சோதனை அப்படின்னா மரத்தல் சோதனை அப்படின்னா ஹாலில் இருக்கக்கூடிய மரத்தை தள்ளுறோம். ஸோ அதனால் எப்பிங் ஹால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், படிநிலை கற்றல் கோட்பாடு யார் அப்படின்னா காக்னே தான் வந்துட்டு படிநிலை கற்றல் கோட்பாடை பற்றி சொல்கிறாரு. ஸோ படிநிலை கற்றல் காக்னி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதே படிநிலை தேவை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த படிநிலை தேவை கோட்பாடு வந்து என்னென்னா மாஸ்லே. இந்த மாஸ்லே தான் யாருன்னா தன்னிறைவு தேவை கோட்பாடு. மோஸ்ட்லி இந்த கோட்பாடு எல்லாமே வந்துட்டு இந்த மாஸ்லோ அப்படின்றவர் வந்து தான் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் படிநிலை தேவை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா மாஸ்லே தான் வந்து சொல்லியிருக்காரு. தேவைனா மாஸ்லே, கற்றல் அப்படின்னா காக்னே, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உளவியல் பரிசோதனை. அது வந்து யாருன்னா வெபர் அப்படின்றவர் தான் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அடுத்தது மருத்துவ உளவியல் சோதனை. மருத்துவ உளவியல் முறைகள் கொடுத்துருக்காங்களா. மருத்துவம்னா என்னென்னா அதாவது மெடிசன். ஸோ இதை சொன்னது யாருன்னா மெஸ்மர். மருத்துவம்னா மெடிசன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெஸ்மர் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உளவியல் முறைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு யார் அப்படின்னா வந்துட்டு கோஹ்லர். சரிங்களா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோஹ்லர் அப்படின்னு இருக்கா, நம்ம கோல்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு கோள்கள். ஸோ அந்த கோள்களை வந்து உட்காட்சி மூலம் கற்கிறோம். அதாவது வந்துட்டு அதாவது அது கோளுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உட்காட்சி மூலம் கற்றல் அப்படிங்கிறதா அதாவது அந்த கோளுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து என்னென்னா உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு கோஹ்லர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்போர்ட். சரிங்களா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நுண்ணறிவை கட்டமைக்கிறாங்க. எதில் கட்டமைக்கிறாங்க அப்படின்னா போர்டில், அதாவது கரும்பலகை, அதாவது பிளாக் போர்டு, அந்த மாதிரி ஒரு போர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த போர்டில் கட்டமைக்கிறாங்க. எதை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா நுண்ணறிவை. இதை வந்து நம்ம நுண்ணறிவு கட்டமைக்கிறாங்க போர்டில். ஸோ அதனால நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு வந்துட்டு கில்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நுண்ணறிவு பல காரணி கோட்பாடு
தாண்டர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு கட்டமைப்பு, கட்டமைக்கிறது வந்துட்டு போர்டு. சரிங்களா, இது வந்து பல காரணி. ஸோ நுண்ணறிவை பல காரணி யார் அப்படின்னா தாண்டர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இயல்பூக்க கொள்கை. இது வந்து பல காரணின்னு வந்துச்சுன்னா தாண்டர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டமைப்புனா போர்டு, கட்டமைக்கிறாங்க இதில் போர்டில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் இயல்பூக்க கொள்கை. இயல்பூக்க, இங்கே பூக்க அப்படின்னு இருக்கா, பூக்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா மெக்டுக்கல், கல் அந்த மாதிரி மெக்டுக்கல். ஸோ இயல்பூக்க கொள்கை வந்துட்டு மெக்டுக்கல். நம்ம பூக்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இயல்பூக்கல் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பூக்கள் அப்படின்னா யார் வராங்கன்னா மெக்டுக்கல், அந்த கல் அப்படின்ற மாதிரி முடியுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமை காட்சி கோட்பாடு. ஸோ இது கெஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய வீட்டை வந்து அவங்க முழுமையாக அப்போ தான் வந்து நம்ம காட்சிப்படுத்துகிறோம். நம்மளுடைய வீடு வந்து புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம வீட்டை வந்து அப்போ தான் முழுசாக நம்ம காட்டுறோம். ஸோ அதனால் முழுசாக நம்ம கெஸ்ட்டுக்கு காட்டுறோம். ஸோ முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளப்பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உளப்பகுப்பாய்வு, உள்ளுக்குள்ள, அதாவது நம்ம உள்ளத்திற்குள்ள பகுப்பாய்வு செய்கிறாங்க. யார் பகுப்பாய்வு செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவங்க வந்து உள்ளத்துக்குள்ள பகுப்பாய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், தனிநபர் உளவியல் உருவாக்கியவர் அப்படின்றாங்க. தனிநபர்னா ஒருத்தர். சரிங்களா, ஆட்லர், அந்த மாதிரி ஆட்லர் வந்து தனிநபர் உறவியலை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ ஆட் ஈவன் சொல்லி ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ தனிநபர்னா ஒருத்தங்கன்றதுனால ஆட்லர், தனிநபர் உளவியல் உருவாக்கியவர் ஆட்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடத்தை கொள்கை, அதாவது நம்ம நடந்துக்கிற முறையை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நடத்தை கொள்கை அப்படின்னா நடந்துக்கிற முறையை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுறது வாட்சன். என்னத்தை வாட்ச் பண்ணுறாரு, நடத்தை கொள்கை, நடந்துக்கிற முறையை வாட்ச் பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ஃபர்ட் பினே. ஸோ நுண்ணறிவை சோதனை பண்ணுறாங்க, அதாவது தந்தை ஆல்ஃபர்ட் இதில் பிரெட்டுன்னு இருக்கா. ஸோ நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்ஃபர்ட் பினே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிரெட்டை தந்தை வந்து சோதனை செய்கிறாரு. ஸோ ஆல்ஃப்ரெட் பினே. ஸோ ஆல்ஃப்ரெட் பிரெட்டை வந்துட்டு தந்தை வந்து சோதனை செய்கிறாரு. இப்போ அப்பாலாம் இப்போ ஏதாவது கடைக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி பார்த்து தானே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெட்டு வாங்க போகிறாரு அப்பா, அதை வந்து சோதனை செஞ்சு வாங்குறாரு. அதாவது அவருடைய நுண்ணிய அறிவால் சோதனை செஞ்சு வாங்குறாரு. ஸோ அதனால் ஆல்ஃபர்ட் பினே அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், கருவிசார் நிலையிருத்த கோட்பாடு இல்லைன்னா செயல்சார் நிலையிருத்த கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே கேள்வி தான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்துட்டு ஸ்கின்னர். இவர் தான் வந்துட்டு இந்த கருவிசார் நிலையிருத்த கோட்பாடு செயல்சார் நிலையிருத்த கோட்பாடை வந்துட்டு உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வினாவரிசை முறையை உருவாக்கியவர் வந்துட்டு ஃப்ரான்சிஸ் கால்டன். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வினா வரிசைனா கொஸ்டின், கேள்வி வரிசை. ஸோ அது சரிங்களா. இப்போ ஃப்ரான்சிஸ் கால்டன் இவர் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து கால் வருது. இப்போ உங்களுக்கு ஃப்ரான்ஸ் அப்படின்ற அந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு கால் வரதான் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலில் நம்ம கேட்போம்ல, நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன விஷயம், அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல, வீணா கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து கால் வரும்போது நம்ம கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதை வந்து நம்ம வினாவரிசை முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதனுடைய அடுத்த பாட்டு நான் சீக்கிரமே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.